வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியன்னா கிட்ட அரோராவோட கேம் பிளானை புட்டு வைக்கிறாங்க பார்வதி. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரோராவோட கேம் பிளானை வியன்னா வந்து கமருதீன் அண்ட் பார்வதிகிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் வந்து முடியவே துஷார் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு டாபிக் வரவே அரோராவை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வியன்னா கிட்ட. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கு வந்து கேமரா வந்து அவங்கள கேமரால அவங்க தெரியணும். ஓகேவா? தனியா இருந்தா அவங்களால கேமரால எதுவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் அவங்க வந்து எந்த ஒரு சண்டையிலும் போயும் வந்து வாண்டடா உள்ள நுழையிறதில்ல. அண்ட் தென் ஒரு சண்டைய உருவாக்குறதும் இல்ல அப்படின்ற பட்சத்தில அவங்க கேமரால வரதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்க வந்து லவ், ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ வந்து சூஸ் பண்றாங்க. அதில மாட்டுன 2 ஆடு தான் வந்து கமருதீன் அண்ட் தென் துஷார் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து துஷார் அண்ட் தென் கமருதீன் வந்து தேவைப்படுறாங்க. கேமரால அவங்க தெரியணும் அப்படின்ற ஒரு பர்ப்பஸ்க்காக அப்படின்றத வந்து சொல்றாங்க. எஸ். ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸா பார்க்குறப்ப இவங்க வந்து வேணுன்ட்டே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணும். அந்த தேவையில்லாத விஷயங்களும் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதும் வந்து ஆடியன்ஸாக நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து கேமராவில் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் அண்ட் தென் ஒரு சில பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்றது நம்மளுக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதை தான் இப்போ ஆக்சுவலாக பாரு வந்து வியானா கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் தென் துஷாரோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அரோரா தான் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. எஸ், துஷார் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக அவர் உள்ளே வரும்போதே வந்து ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் இவரோட ட்ராக் வந்து அரோரா கூட போகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தர்ஷிகா வந்து விஜய் விஷாலுக்கு பின்னாடி அவர் கூட சுற்றுறது தென் அவரை பற்றின விஷயங்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேமில் ஃபோக்கஸ் போய் அவங்க ட்ராக்கே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் உள்ளே இருந்தார் ரொம்ப நாள். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னால துஷார் வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி போய் அரோரா வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா அரோரா வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க துஷாராவை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதல். ஸோ முக்கியமாக வந்து அவங்க கேமராவுக்கு தெரியணும்னு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எந்த வித இதுக்கும் போகாமல் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டச் பண்ணாமல் எந்த பிரச்சனை பற்றியும் பேசாமல் பிரச்சனைக்கு போகாமல் லவ், ஃப்ரெண்ட், பாய்ஸ் இந்த 3 வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேமராவுக்குள்ளே தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வியானா கிட்ட சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.